மகான்களின் மகிமை. நாகூர் ஆண்டவர் மற்றும் ராகவையா என்ற இரண்டு மகான்கள். நாகூர் ஆண்டவர் சூஃபி மதத்தை பின்பற்றிய மிகப்பெரிய அனுபூதிமானாக வாழ்ந்தவர். ராகவையா இந்து சமயத்தை பின்பற்றியவர். அவரும் இறைவனை கண்டறிந்த மகானாக வாழ்ந்தவர். இருவரும் சமகாலத்தவர். ஏறக்குறைய 15ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி, 16ஆம் நூற்றாண்டின் முன் பாதி பகுதி. இருவரும், அவர் நாகூரிலே இருந்தவர். ராகவையா எங்காவது அலைந்து கொண்டே இருக்கக்கூடியவர். ஓரிடத்திலே நிலையாக இருக்கும் பழக்கம் இல்லை. அப்படிப்பட்ட இந்த இரண்டு பேரும் ஒன்றே பலவாய் நின்றோர் சக்தி என்றும் குன்றா இயல்பை உடையவர்களாக இருந்து வந்தார்கள் என்பதற்கான ஒரு உண்மை சம்பவம். பெருமாள் நாயுடு என்பவர் ஒரு பெரிய மாந்தோப்பு வைத்திருந்தார். பல ஆண்டு காலமாக அதில் பூ வரவில்லை, பிஞ்சு வரவில்லை, காய் காய்க்கவில்லை, பழம் பழுக்கவில்லை. 3 ஆண்டு காலம் பொறுத்து பார்த்தவர் நாகூர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டார். ஆண்டவரே, உங்களுடைய கிருபையினால பழங்கள் இந்த பருவத்திலே, இந்த வருடத்திலே பழுத்தால் முதல் அறுவடையை நான் உங்களுடைய சந்நிதிக்கு கொண்டு வருவேன் என்று வேண்டிக் கொண்டார். அந்த ஆண்டு அவருடைய மாந்தோப்பிலே பூவும் பிஞ்சும் பழமுமாக அப்படியே பூத்து குலுங்கி காய்த்து மரக்கிளைகள் எல்லாம் வளைந்து தொங்கின. அதை பார்த்து அவருக்கு மிகவும் சந்தோஷம். ஒரு மூடை நிறைய அறுவடை செய்த மாங்கனிகளை எடுத்துக்கொண்டு நாகூர் நோக்கி நடந்தார். வழியிலே ஒரு காட்டுப்பகுதியை தாண்டும் பொழுது ராகவையாவை பார்த்தார். அவர், என்ன கொண்டு செல்கின்றாய், எங்கு போகின்றாய் என்று கேட்டார். இவர் நடந்ததை சொன்னார். இந்த மாதிரியா என்னுடைய தோப்பில் பல ஆண்டு காலம் எதுவுமே பழம் வராமல் இருந்தது. நாகூர் ஆண்டவரை வேண்டிக் கொண்டதன் பேரில் இந்த வருடம் நல்ல பழம் பழுத்திருக்கின்றது. நான் வேண்டிக் கொண்டபடி முதல்ல கிடைத்த பழங்களை நாகூர் ஆண்டவருக்கு கொண்டு செல்கின்றேன் என்று சொன்னான். எனக்கு ஒரே ஒரு பழம் கொடு என்று ராகவையா கேட்கின்றார். இவர் நினைத்து கொண்டார், பெருமாள் நாயுடு சும்மா ஏதோ வழிப்போக்கன், ஒரு வறுமையிலே இருக்கக்கூடிய முதியவர் என்று. அவருடைய பெருமையோ அவர் மகான் என்பதோ இவருக்கு தெரியாது. இல்லை இல்லை, ஒரு பழம் கூட நான் கொடுக்க முடியாது, நாகூர் ஆண்டவருக்கு தான் கொண்டு போய் கொடுக்க வேண்டும் என்று நடையை வேகமாக கட்டி நாகூருக்கு செல்கின்றார். நாகூர் ஆண்டவர் முன்னால் வைத்த உடனே அவர் முகத்தை திருப்பி கொண்டு, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், கேட்ட பொழுது நீ கொடுக்க மாட்டேன் என்று மறுத்து விட்டாய், இப்பொழுது இதற்கு கொண்டு வந்திருக்கின்றாய் என்று கோபத்தோடு கேட்டார். பெருமாள் நாயுடுக்கு ஒரு பொறி தட்டியது போல இருந்தது. மிக வேகமாக 20-25 கிலோமீட்டர் திரும்பவும் ஓடி வந்து, என்னை மன்னித்து கொள்ள வேண்டும், நீங்களும் நாகூர் ஆண்டவரும் 2 பேர் அல்ல, 2 பேரும் ஒருவர் அறிந்த பரம்பொருளோடு இணைந்தவர்களாக இருக்கின்றீர்கள் என்பதை அறியாமையினாலே தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் கேட்ட பொழுது நான் பழம் கொடுக்க மறுத்து விட்டேன். இப்பொழுது தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்ல, ஒன்றும் வருந்த வேண்டாம், எல்லா பழங்களையுமே என்னிடத்திலே ஒப்படைத்து விட்டு நீ வீட்டுக்கு செல் என்று ராகவையா சொல்லுகின்றார். பெருமாள் நாயுடும் மன திருப்தியோடு பழங்களை எல்லாம்
அவரிடத்துல சமர்ப்பித்து விட்டு தன்னுடைய வீட்டை நோக்கி நடையை போடுகின்றார். அங்கு சென்ற பின்னாலே எப்படி இரண்டு மகான்கள் ஒருவருக்கு ஒருவர் தான் வேண்டிக் கொண்டது இறைவனுக்கு மட்டும் தெரியும், நாகூர் ஆண்டவருக்கு மட்டும் தெரியும் என்று நினைத்து கொண்டிருந்த அந்த அறியாமை எவ்வளவு மோசமான நிலைக்கு நம்மை தள்ளிவிட்டது. ராகவையா என்ற மிகப்பெரிய மகான் கேட்ட பொழுது, இல்லை இல்லை, நாம் ஒரு பழம் கூட கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டேனே என்று மனம் வருந்தே வியந்து போயிருக்கின்றார். இப்படியும் ஒருவர் மனதை ஒருவர் புரிந்து கொண்டவர்களாக, இறை இன்பத்திலே இறை அனுபவத்திலே இரண்டர கலந்தவர்களாக, அவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த ஊரை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த பிரிவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், அவர்களிடத்தில் வேறுபாடு இல்லாமல் ஒற்றுமை இருக்கின்றதே, இது நமக்கு புரியாமல் போய்விட்டது. நம்முடைய அறியாமை எவ்வளவு தடித்து போயிருக்கின்றது என்று வருந்தி படுக்கின்றார். அன்றைய கனவிலே 2 பேருமே தோன்றி எப்படி உலகத்திலே அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் இறைவன் இரண்டர கலந்திருக்கின்றாரோ, அதுபோல எங்களுக்குள்ளும் வேறுபாடு கிடையாது, நாங்களும் ஒருவரோடு ஒருவர் இணைந்தவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லுகின்றார்கள். பெருமாள் நாயுடுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. எப்படியோ ஒரு வழியாக நாகூர் ஆண்டவருக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்ட பழங்களை ராகவையாவுக்கு கொடுத்து விட்டோமே, அந்த பாக்கியமாவது நமக்கு கிடைத்ததே என்று திருப்தி கொண்டு விழித்தெழுந்து பார்க்கின்றார். அப்படி நம்முடைய வாழ்க்கையிலேயும் எத்தனையோ பெரியவர்கள் அவர்களுடைய நமக்கு புரிந்து கொள்ள முடியாத சில லீலைகள் இவையெல்லாம் பார்த்திருக்க கூடும். அவற்றையெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஆன்மீக அறிவை ஆண்டவனை தந்தருள வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.